வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் லாதவன்ஸ் பார்வை. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எங்கள் வீட்டு செவரும் பக்கத்து வீட்டு செவரும் ஒட்டி இருக்கிறதால மழை பெஞ்சதுன்னா செவரு ஊறி இந்த மாதிரி ஆகிடும். எத்தனை தடவை பெயிண்ட் அடித்தாலும் ஒவ்வொரு வருஷமும் வர மழைக்கு இந்த மாதிரி ஆகிடுது. அதனால் இந்த பெயிண்ட்டுக்கு பதிலாக வேறு என்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்க்கும்போது ஒரு வால்பேப்பரை நான் ஆன்லைனில் பார்த்தேன். ஸோ பெயிண்ட்டுக்கு ஆல்டர்னேட்டாக வாங்கினது தான் இந்த வால் ஸ்டிக்கர். இதோட கான்செப்ட் பார்த்திங்கன்னா, நம்ம புக்கிலலாம் ஒட்டுற லேபிள் மாதிரி தான். நம்ம லேபிள் எப்படி பேக் சைடு பிச்சுட்டு புக்கில் ஒட்டுறமோ அதே மாதிரி இது பேக் சைடு பிச்சுட்டு நம்ம வாலில் ஒட்டிக்கலாம். இதோட டைமென்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, இது பிரெத் 45 சென்டிமீட்டர் அண்ட் நீட்டு பார்த்தீங்கன்னா 500 சென்டிமீட்டர். இந்த வால் ஸ்டிக்கர் பார்த்தீங்கன்னா, நம்ம வாலில் ஒட்டும் போது வால் ஈரப்பதம் இல்லாமல் இருக்கணும். நல்லா ட்ரை சர்ஃபேஸான வாலில் தான் நம்ம இந்த ஸ்டிக்கரை ஒட்டணும். அப்படி ஒட்டும் போது பார்த்தீங்கன்னா பல வருஷங்களுக்கு இது வீணாகாமல் இருக்கும். ஸோ வாங்க இப்போ இந்த வால் ஸ்டிக்கரை எப்படி ஒட்டுறதுன்னு நம்ம பார்க்கலாம். அந்த வால் ஸ்டிக்கர் ஒட்டுறதுக்கு இப்போ நான் மெஷர்மெண்ட் எடுத்துக்கிறேன். நான் மெஷர் பண்ணதில் நமக்கு சென்டிமீட்டர் பார்த்தீங்கன்னா 113 சென்டிமீட்டர். நான் ஒரு 2 சென்டிமீட்டர் எக்ஸ்ட்ராவாகவே வச்சு இந்த ரோலை நான் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ண போகிறேன். இந்த ரோலை நான் 115 சென்டிமீட்டருக்கு கட் பண்ணிட்டேன். ஸோ வாங்க இப்போ நம்ம செவத்தில் ஒட்டி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இப்போ இந்த வால் ஸ்டிக்கரை நம்ம பிரிச்சுட்டு வாலில் ஒட்ட ஆரம்பிக்கலாம். இது எப்படி பிரிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் லேபிள் மாதிரி தான். இந்த மாதிரி பிரிச்சுக்கணும். பிரிச்சுட்டு நான் எப்படி ஓட்டுறதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி நம்ம பேக் சைடில் நல்லா பிரித்து எடுத்துக்கணும். பிரித்து எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி டாப்பில் இருந்து பபிள்ஸ் எதுவும் வராத அளவுக்கு பார்த்து ஒட்டணும். பபிள்ஸ் வந்துச்சுன்னா அது பார்க்க அந்தளவுக்கு நல்லா இருக்காது. நல்லா ஒட்டுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு கையை ஸ்டிக்கர் மேலே வச்சுட்டு இன்னொரு கையை பேக் சைடில் அந்த ஒயிட் கவரை கொஞ்சம் கொஞ்சமாக ரிமூவ் பண்ணி இப்படி ஒட்டணும். முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, பபிள்ஸ் வராமல் கொஞ்சம் பார்த்து டைம் எடுத்து ஒட்டணும். அப்போ தான் பார்க்க அழகாக இருக்கும். ஒரு லேயர் ஒட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அடுத்த லேயர் ஒட்டும்போது ஆல்ரெடி ஒட்டின ஸ்டிக்கர் மேலேயே படுற மாதிரி இந்த மாதிரி ஒட்டணும். ஒன்று மேலே ஒன்று ஒட்டும்போது பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டிக்கர்ஸோட க்ரிப்பு நல்லாவே இருக்கும். நாளடைவில் ஸ்டிக்கர்ஸ் பிச்சுட்டு வராமல் பாதுகாக்கும். இப்போ நம்ம ஸ்டிக்கர் ஃபுல்லாக ஒட்டி முடித்தாச்சு. நீங்களே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ஆல்ரெடி இருந்த செவருக்கும் இப்போ ஸ்டிக்கர் ஒட்டினதுக்கப்புறம் இருக்கிறதுக்கும் டிஃப்ரென்சஸ் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவே இருக்குது. இப்போது இந்த வால் ஸ்டிக்கரோட ஒரு ரோல் பார்த்தீங்கன்னா, அதாவது 45 சென்டிமீட்டர் இன்ட்டு 500 சென்டிமீட்டர் ரோல் பார்த்தீங்கன்னா 178 ருபீஸ் வருது. இந்த வால் ஸ்டிக்கர் யாருக்குன்னா வேணும்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்பட்டவங்க வாங்கிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.